உங்க லிஸ்ட்ல இல்லாத சில காரியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க மறந்ததை கூட அவர் அப்ரூவ் பண்ணுவார். நீ கேட்க மறந்ததை கூட கர்த்தர் கனப்படுத்தி உனக்கு கொடுப்பார். இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை, இந்த பட்டணத்துல இனி நான் வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பில்லாத காரியங்களுக்கு வாய்ப்புகளை ஆவியானவர் உண்டாக்க போகிறார். இதுவரைக்கும் மூவ் ஆகாத சில காரியங்களை சுத்த ஆவியானவர் மூவ் பண்ணுவார். பெரிய பர்வதமே நீ ஏமாத்தினோம், செருபாபேலுக்கு முன்னாடி நீ சம பூமியாய் மாறுவாய். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையிலே நீங்க ஸ்ட்ராங் ஆகாத அளவுக்கு தர உங்களை ஸ்ட்ராங்கா எழுப்ப பண்ணுவார். பிசிக்கலாவும் நீங்க ஸ்ட்ராங் ஆவீங்க, எமோஷனலாவும் ஸ்ட்ராங் ஆவீங்க, முக்கியமா ஸ்பிரிச்சுவலா நீங்க ஸ்ட்ராங் ஆக போறீங்க. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வாய்த்த சாப்பாத்தின் குமாரன் எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர்களுக்கு மறுமொழியாக சொன்னார். உங்களுக்குள்ள இருக்கிற நற்கிரியைகளை பேசுறதுக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். God is going to raise an army who going to speak about you. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். ஆவியானவர் உன்னோடு இருந்தார்னா ராஜாக்கள் உன்னை தேடி வருவாங்க.